ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சின்ன அப்டேட்டு. இது வந்து பன்னீர் ரோஜா, டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா. இதில் வந்து 3 மொட்டுக்கள் இருந்ததுல 3 மொட்டுக்கள் இருந்துச்சு. அதில் ஒரு மொட்டு வந்து இன்றைக்கி விரிஞ்சிருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துருக்கு. டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா. இதழ்கள் வந்து எவ்வளவு இருக்குது பாருங்கள், நிறைய இதழ்கள் இருக்குது. கலரும் நல்லா டார்க் கலராக பூத்துருக்கு. அதே மாதிரி இந்த ரோஜா வந்து 7 days ரோஸ், ரொம்ப நாள் கழித்து பூத்துருக்கு. லைட் பிங்க்கு, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. லைட் பிங்க் 7 days ரோஸ். இது கீழே இருந்தது, வெயில் படாதனால பூக்களை இப்போ கொஞ்சம் கைப்பிடி சோறு மேலே ஏற்றி வச்சதில் இப்போ ஒரு பூ பூத்துருக்கு. இது மஞ்சள். இது மஞ்சள் வந்து முளைப்பு வந்ததை வந்து நட்டு வச்சதில் இப்போ வந்து நல்லா 3 இது பிடிச்சி வந்திருக்கு. 3 செடி, 3 கிழங்கு வச்சேன், 3மே வந்துருச்சு. பாப்பா பொங்கலுக்குள்ளே எதுவும் அறுவடை கிடைக்குதான்ட்டு. முதல்ல நான் வச்சேன், திருப்பி எடுத்துட்டேன் மஞ்சள் கிழங்க. இப்போ திருப்பி 2 தடவை ஒரு 2-3 ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சேன். இப்போ நல்லா துளுத்து வந்திருக்கு. செடியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது லெமன் கிராஸ் செடி. இது லெமன் கிராஸ் வந்து நம்ம டீ மாதிரி வச்சு குடித்தோம்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த லெமனோட வாசனை இருக்கும். இந்த இதில் இலையில வந்து லெமன் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் தான் இருக்குது, சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது. இது மாதிரி இதுலேருந்து எடுத்து இன்னொன்று வச்சுருக்கேன், அதுவும் வந்துட்டுருக்கு. இது பொன்னாங்கண்ணி குச்சி நட்டு வச்சது தான். முதல்ல இருந்தது, அப்புறம் திருப்பி கொஞ்சம் 2-3 குச்சி நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அந்த இலைகளாக வர செடியெல்லாம் அந்த கீழே வச்சுருக்கேன். ஏன்னா பூக்க மாட்டேங்குது, வெயில் இல்லாமல் பூக்கிற செடியெலாம் வச்சோம்னா 1-2 செடி பூக்குது, இருக்கிற வெயிலை இது பண்ணிவிட்டு. நான் சில இது ரோஜாக்கெலாம் வெயில் காண மாட்டேங்குது. செம்பருத்தி, ஹைப்ரிட் சிவப்பு செம்பருத்தி, நல்லா பெருசாக பூக்கும். அது நல்லா ஒரு பூ பூத்தாலுமே நல்லா அவ்வளோ பெருசாக இருக்கும். இதுவுமே வெயில் எடுத்து வச்சோன்னே இப்போ புது துளிர்கள் நிறைய வந்திருக்கு. ஒரே ஒரு மொட்டு அடியில் இருந்தது, பார்க்கல. அது சரி பார்த்தோன்னே சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்ட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு மொட்டு நல்ல பெரிய மொட்டாக வந்திருக்கு. ஒரு க்ரோ பேக்கில் தான் இருக்குது இந்த செடி. இது ரோஸ்மேரி. ரோஸ்மேரி செடி வந்து பயங்கர வாசனையாக இருக்கும். அந்த இலையை வந்து நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு கசக்கி மோந்து பார்த்தோம்னா நல்ல வாசனை இருக்கும். நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த இது மோந்து பார்த்தோம்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரோஸ்மேரி. இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. நர்சரியிலேருந்து வாங்கின பையிலே தான் இருக்குது. நல்ல பெரிய நர்சரி பையே மாற்றலை, அப்படியே வச்சுட்டேன். அதே கவரோடையே வச்சுருக்கேன். பார்ப்போம். நிறைய துளிர்கள் வந்திருக்கானா வாங்கி வச்சதுலேருந்து. நல்ல அந்த சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அந்த துளிர் வந்து செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கு. எல்லா செடிக்கும் உரம் கொடுக்குற மாதிரி இதுக்கும் உரம் கொடுக்குறேன். இது வந்து மாடிப்படியில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த துளிர் வந்து சிகப்பு கலரில் இருக்குது. இது வெத்தலை, மாடியில் உள்ளது. இது வெயில் தாங்க மாட்டேங்கி நிறைய இலைகள் சுருண்டுருக்கு. இந்த பூச்சி வேறு இருக்குது பாருங்கள், வெள்ளைப்பூச்சி. வெள்ளைப்பூச்சி தான் எல்லா செடிக்கும் வந்துடுது. ஒரு செடிக்கு வந்துச்சுன்னா. இது டேங்குக்கு பின்னாடி வச்சுருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா துளுத்து வருது. கொஞ்சம் இப்போ பச்சையமாக இருக்குது நிழலில் வச்சோன்னே. ஆனால் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருக்குது, கொஞ்சம் இது பண்ணி விடணும். எல்லா இலையும் அதான் சுருட்டுது, இலைக்கு பின்னாடி உட்காந்துட்டு. பிடிக்க எறும்பு வேறு நிறைய வந்துடுது. காராமணி செடி இது நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செடி ஃபுல்லுமே பார்க்க காய்கள் தான் அவ்வளவும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு 20-25 காயாவது இருக்கும். இந்த வருஷம் நல்லா இது வந்து செடி காராமணியாகவே இருக்குது. ரொம்ப கொடி பிடிச்சி போல் பாருங்கள். எவ்வளோ 3-4 பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே பூக்கள் வந்து
காயாக மாறி இருக்குது. எல்லா செடியிலையுமே வெள்ளைப்பூச்சி தொல்லை இருக்குது. இதுலேயுமே நிறைய அப்பி இருந்தது. அப்புறம் தண்ணியை விட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருக்கேன். என்னவோ எல்லா செடியுமே இந்த பூச்சி வளர விட மாட்டேங்குது. இஞ்சி பூண்டு அரைச்சி அது ஸ்ப்ரே பண்ணி பார்க்கணும், அது கட்டுப்படுதான்னு பார்க்கணும். இது வந்து பிங்க்கு, லைட் பிங்க்கு செம்பருத்தி. சின்ன பிளாஸ்டிக் தொட்டியில் தான் இருக்குது. நிறைய பூக்கள் பூக்குது. டெய்லி 2 பூ 1 பூன்னு பூக்குது. நல்லா இருக்குது. இது வந்து கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பூ வந்து நல்ல வெயில் வந்த பிறகு தான் விரியுது. இன்னொரு ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி காலையிலேயே விரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப லேட்டாக தான் இதாகுது. சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன், ஒரு கொப்பில் 50 ரூபான்ட்டு. இப்போ நல்லா 3 கொப்பு 3 பிரான்ச்சு பிடிச்சி வந்திருக்கு. நல்ல கலர் ரொம்ப அழகாக இருக்கும், பிங்க் கலர். உள்ள மகரந்தம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது வந்து மிளகாய் செடி. ரொம்ப நாள் மிளகாய் செடி காமிக்கல, இப்போ தான் திருப்பி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இடையில கொஞ்சம் இலைகள்லாம் பழுத்து போய் விழுந்து அப்புறம் இப்போ திருப்பியும் பிரான்ச்சஸ் வச்சு வந்திருக்கு. பாருங்கள், மிளகா வந்து இதில் ஒரு 2 மிளகா, அந்த பக்கம் 1, 4 மிளகா கிட்டே இருக்குது இப்போதைக்கு. எல்லா செடிகளுக்குமே வெயில் தாங்கலை. தினைக்கு தண்ணி நிறைய காலையில் விடுறோம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால செடிகள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் காய்ப்பு இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் காய்ப்பு கம்மியாயிட்டு. பாருங்கள், நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இந்த மிளகா அவ்வளோவா உரப்பே இருக்காது. நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. இது வன்னி மரம் 2 தொட்டியில் இருக்குது. ஒன்று க்ரோ பேக்கு, பச்சை கலர் க்ரோ பேக்கில் இருக்குது. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். பிரான்ச்சஸ்லாம் சைடில் நிறைய போயிருக்கு. இந்த க்ரோ பேக்கில் வச்சது நல்லா வளர்ந்துருக்கு. இன்னொன்று சதுர தொட்டியில் இருக்குது, பிளாஸ்டிக் தொட்டியில். அது ஓரளவுக்கு இப்போ தழுத்து வந்திருக்கு. ஆனால் இது வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்குது க்ரோ பேக்கில். இது வந்து சொன்ன தொட்டி, சதுர தொட்டியில் வச்சது. எதுவுமே நல்லா வந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வரல. க்ரோ பேக்கில் உள்ளது தான் நிறைய பிரான்ச்சஸ் நல்லா பிடிச்சி வருது. இதுவும் நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நல்ல கிளைகள் நல்லா பறந்து விரிஞ்சு வருது. எல்லாத்துக்குமே உரங்கள் கொடுக்குற மாதிரி இதுக்கும் நீர் உரங்கள்லாம் கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.